ஒரு 6 இயர் பேபிக்கு வந்து நம்ம ஒரு குர்த்தா ஸ்டிச் பண்ணிடலாம். சாரிலேருந்து கன்வெர்ட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து லைனிங் எடுத்திருக்கேன். லைனிங் வந்து 4 ஃபோல்ட் பண்ணி இதோட அகலம் 8 இன்ச் எடுத்திருக்கேன். உயரம் வந்து ரெடி லென்த் வந்து 18. அப்போ நான் 2.5 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கேன். 20.5 இன்ச் நான் வந்து ஹைட் எடுத்திருக்கேன். ஓகே, நார்மலாக எவ்வளோ வேணுமோ அதை எடுத்துக்கோங்க. எனக்கு வந்து 18 ரெடி இன்ச்சுக்கும் போது கீழே மடிச்சு சேர்க்கறதுக்கு ஒரு இன்ச், மேலே ஷோல்டர் பிடிக்கிறதுக்கு சேர்த்து 19.5, 1 இன்ச் பேக் வந்து எப்பவுமே எக்ஸ்ட்ரா எடுப்போம். அதோட சேர்த்து 20.5. ஓகே, புரிஞ்சுதுங்களா? இப்போ வந்து ஷோல்டரை மார்க் பண்ணிடலாம். ஷோல்டர் வந்து அவங்களுக்கு 6 இன்ச். எப்போவுமே காலர் வைக்கிறதுக்கு எவ்வளோ ரெடி ஷோல்டரோ அதை அப்படியே வச்சிடணும். கொஞ்சம் ஃபேட்டாக இருந்தாங்கன்னா எவ்வளோ ரெடி லென்த் எடுத்துருக்கீங்களோ அது கூட 0.5 வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கணும். இப்போ 6 வந்து உங்களுக்கு 12 வந்து ரெடி லென்த், அதுக்குள்ளே 0.5 எடுத்துக்கலாம். இவங்க வந்து ரொம்ப ஒல்லியாக தான் இருப்பாங்க, ஸோ நம்ம அந்த 6 எடுத்துக்கலாம். ஆம்கோல் எடுக்கும்போது மேலேருந்து எடுக்கக்கூடாது, ஷோல்டர் மட்டும் எடுத்துக்கங்க. இங்கே கீழே இந்த லைனில் இருந்து ஒரு 6 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. கிட்ஸுக்கு வந்து ஆம்கோல் கொஞ்சம் லூஸாக இருந்தால் தான் போடுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ நான் 6 ஷோல்டர் எவ்வளோ எடுத்தோமோ அதே எடுத்துக்கலாம். 6 எடுத்துகிட்டு செஸ்ட்டு வந்து எனக்கு ரெடி லென்த் 6.5 தான் வரும். நான் கொஞ்சம் லூஸ் வச்சு 7 வந்து ரெடி லென்த் ஆகும். 1 இன்ச் எக்ஸ்ட்ரா மார்ஜின். ஓகே, மொத்தம் 8. இப்போ இதை மார்க் பண்ணிவிட்டு இங்கே வந்து வெயிஸ்ட் லைன் மார்க் பண்ணிடலாம். வெயிஸ்ட் லைன் வந்து நம்ம இங்கேருந்து இந்த ஷோல்டர்லேருந்து எல்லா மெஷர்மெண்ட்டுமே எடுக்கணும். இந்த 1 இன்ச் வந்து பேக்குக்கு மட்டும்தான். எந்த மெஷர்மெண்ட்டுமே நீங்கள் இங்கேருந்து எடுக்க வேண்டாம். இங்கேருந்து ஹைட்டு வந்து 10.5 இன்ச்சுக்கு வந்து ஒரு லைன் மார்க் பண்ணிக்கோங்க. 10.5 இன்ச்சில் மேலே எவ்வளோ மார்க் பண்ணிங்களோ அங்கேருந்து ஒரு 1/2 இன்ச் மைனஸ் பண்ணிக்கோங்க. மேலே 8 பண்ணேன், ஸோ கீழே வந்து நான் 7.5 வைக்கிறேன். ஓகே, வெயிஸ்ட் 7.5. கீழே வந்து ஹிப் எப்படி மார்க் பண்ணணும்னா, கீழே எவ்வளோ ரெடி லென்த் இருக்கோ அதுலேருந்து ஒரு 4 to 5 இன்ச் ஸ்லிட்டு உங்களுக்கு எவ்வளோ ஹைட் வேணுமோ நான் 4 இன்ச் வைப்பேன். ஸோ 4.5க்கு இங்கே மார்க் பண்ணிக்க. மார்க் பண்ணிவிட்டு ஸ்லிட்டு எவ்வளோ மடித்து தைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரா மார்ஜின் கொடுத்துக்கலாம். நான் 1/2 இன்ச்சாக ஸ்லிட்டு மடித்து தைப்பேன், ஸோ அந்த 1/2 இன்ச் கொடுத்துக்குங்க. ஓகே, இங்கே ஹிப்போட அகலம் வந்து எனக்கு 7.5 மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு ஸ்லிட்டுக்கு எவ்வளோ நான் 1/2 இன்ச் கொடுக்குறேன், ஸோ 1/2 இன்ச் வச்சுருக்கேன். உங்களுக்கு 1 இன்ச் வேணும்னா 1 இன்ச் மடிச்சு வச்சுக்கோங்க. குர்த்திக்கு வர மாதிரியே தான். ஓகே, இப்படி கொடுத்துட்டு இங்கேருந்து வேஸ்ட்டுக்கு ஒரு லைன், இங்கேருந்து இதுக்கு ஒரு, இங்கேருந்து இப்படியே வரும். ஓகே, நம்ம ஸ்டிச் பண்ணும்போது இங்கேருந்து கொண்டு வந்து இங்கே வந்து கெட்டி தையல் போட்டு ஸ்டாப் பண்ணிடணும். ஓகே, கழுத்து அகலம் வந்து 2.25 வச்சுருக்கேன். ஃப்ரண்ட் நெக் வந்து 2.5, ஒரு பாக்ஸ் போட்டுக்குங்க. பேக் நெக்கும் அதே தான், அதுக்கு தான் நம்ம 1 இன்ச் கொடுத்துருக்கோம். ஓகே, ஃப்ரண்ட் நெக்கு இப்படி ஒரு மாதிரி வி மாதிரி லைட்டாக கொண்டு போய்க்குங்க. காலருக்கு அப்படி கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும். ரவுண்டாக கொடுத்திங்கன்னா அது அந்த காலர் வந்து விரிஞ்ச மாதிரி ஆகிடும். ஸோ இப்படி கொடுத்துருங்க. பேக்குக்கு இப்படி அதே மாதிரி இப்படி கொஞ்சமாக குறுக்கி கொண்டு போயிருங்க. ஓகே ஓகே, இது வந்து பேக்குக்கு. இப்போ இங்கே ஆம்கோல் வந்து ஸ்லோப் எடுத்துடலாம். எப்போவுமே பேக்குக்கு வந்து இந்த 1 இன்ச் கொடுத்துருங்களா அதை ஃபுல்லாகவே எடுத்துருங்க. ஓகே, பேக் ஸ்லோப். ஃப்ரண்ட்டுக்கு நான் 1/2 இன்ச் தான் எடுக்கிறேன், நீங்கள் 1 இன்ச் கூட எடுத்துக்கலாம். 1/2 இன்ச் எடுத்திருக்கேன். இந்த நெக்கோட கொண்டு போய் இந்த 1/2 இன்ச். ஓகே, பேக்குக்கு வந்து அம்கோலுக்கு வந்து நான் 1.25 மார்க் பண்ணி அப்படியே கவ் பண்ணி எடுத்துடலாம். ஓகே, ஃப்ரண்ட்டுக்கு அங்கே வந்து ஒரு 1/2 இன்ச் முன்னாடி. ஓகே, இது ஃப்ரண்ட்டுக்கு. நீங்கள் இப்படி கரெக்டாக செக் பண்ணி பாருங்கள். 5.5 இன்ச் எனக்கு வந்து 11 இன்ச் அவங்களோட ஆம்கோல் ரெடி லைன். ஸோ இங்கே எனக்கு கரெக்டாக வருது. இப்போ இது எப்படி கட் பண்ணோம்னா, இங்கே வந்து நம்ம வந்து ஷோல்டருக்கு இந்த அகலம் விட்டுருக்கோம் இல்லைங்களா, விட்டுட்டு இங்கேருந்து இப்படியே கொண்டு போய் இப்படி போய் ஃபஸ்ட்டு பேக்கு ஆம்கோல் இப்படி கொண்டு போய் இப்படி கட் பண்ணி எடுத்துருங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு இங்கே இப்படி கொண்டு போய் இந்த கழுத்தை கட் பண்ணிடலாம். ஓகே, கழுத்தை இப்படி கட் பண்ணி இப்படி எடுத்து ஒரு ஷீட் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்தது வந்து ஃப்ரண்ட் ஆம்கோல் கட் பண்ணிடுங்க. இந்த ஸ்லோப் எடுத்துடலாம். ஓகே, அப்புறம் நம்ம ஹேண்டு வந்து ஃபுல் ஸ்லீவ் வைக்க போகிறோம். ஹைட் வந்து 14 இன்ச், மேலே ஒரு 1/2 இன்ச், கீழே 1/2 இன்ச் வந்து நம்ம அடித்து திருப்பிடுவோம் இல்லைங்களா, அதனால் மெயின் பீஸில். ஸோ 15 இன்ச் ஹைட் எடுத்திருக்கேன். 15 இன்ச் ஹைட் எடுத்துகிட்டு மேலே இருந்து ஒரு 2.5 இன்ச், கிட்ஸுக்கு வந்து 2.5 இன்ச் கேப் ஹைட் வந்து வச்சா கரெக்டாக இருக்கும். பெரியவங்களுக்கு 3.5 இன்ச் வச்சுக்கலாம்.
2 இன்ச் கேப் ஹைட்டை வச்சு அதுக்கு ஒரு லைன் பண்ணிடுங்க. லைன் பண்ணிவிட்டு இந்த கார்னர்லேருந்து நம்மளோட ரெடி ஆம்கோல் எங்கே வருதுன்னு இந்த 2.5 இன்ச் மேலே செக் பண்ணணும். உங்களோட ரெடி ஆம்கோல் வந்து 6 இன்ச். ஓகே, ரெடி ஆம்கோல் 6 இன்ச். 6 இன்ச் இங்கே வருது. ஸோ 12 இன்ச். 6 இன்ச் இங்கே மார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து எக்ஸ்ட்ரா மார்ஜின் ஒரு இன்ச். ஓகே, நம்ம 1 இன்ச் தான் கொடுத்துருக்கோம் செஸ்ட்டுக்கும், அதனால் 1 இன்ச். 1.5 கொடுத்துருந்தீங்கன்னா நீங்கள் 1.5 வச்சுக்கோங்க. இங்கே ஃபோல்டட் சைட்லேருந்து இங்கே ஆம்கோல் எங்கே வருதுன்னு பார்த்துட்டு அங்கே மார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து 1 இன்ச் எக்ஸ்ட்ரா மார்ஜின் கொடுத்துட்டு எப்பவும் போல் இங்கே வந்து 1.5 இன்ச் கொடுப்போம் இல்லைங்களா, இங்கே 1 இன்ச் கொடுத்துக்குங்க. 1 இன்ச் கொடுத்துட்டு இங்கேருந்து அப்படியே இதை வந்து கையிலேயே கர்வ் பண்ணி போட்டுடலாம். இந்த பேக் ஆம்கோல், இது ஃப்ரண்ட் ஆம்கோல். ஓகே, இங்கே ஸ்லீவ் வித்து வந்து நான் 3.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். 7 இன்ச் 3.5, அது கூட 1 இன்ச் எக்ஸ்ட்ரா மார்ஜின். ஓகே, இங்கேருந்து இப்படியே போய் இது இப்படி கட் பண்ணி எடுத்துருங்க. இங்கே ஃப்ரெஞ்ச் நாட் கொடுக்க மறந்துடாதீங்க, அப்போ தான் உங்களுக்கு ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்படி வரைஞ்சி கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு இதை கட் பண்ணிக்கலாம். பக்கத்து மேலே நான் லைனிங்கை வந்து வச்சுருக்கேன். லைனிங் வச்சுட்டு நம்ம மேலே வந்து பொசு வந்து கழுத்து வந்து அடிச்சு திருப்ப தேவையில்லை. இப்போ என்ன பண்ணணும்னா கீழே அடிச்சு திருப்ப போகிறோம். கீழே வந்து மடிச்சடிக்கிறதுக்கு பதுவாக நான் அடிச்சு திருப்ப போகிறேன். உங்களுக்கு மடிச்சடிக்கிறேன்னா நீங்கள் மடிச்சடிச்சிக்கலாம். மடிச்சடிக்கிற மாதிரி இருந்தால் ராங் சைடு நல்ல பக்கத்துக்கு உள்ளே வந்து லைனிங்கை வச்சு எப்போ போல் சுற்றி லைனிங் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் சும்மா இப்படி அடிச்சிருங்க. மடித்து இப்படி டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள். நான் டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணலை, நான் அடித்து திருப்ப போகிறேன். ஸோ இது வந்து நல்ல பக்கத்து மேலே, இது நல்ல பக்கத்து மேலே லைனிங் வச்சுட்டு ஒரு 6 இன்ச்சுக்கு இங்கே வந்து நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். ஓகே, ஸ்டிச் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஓப்பன் பண்ணி விட்டு இங்கே படிமான தையல் போட்டுருங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு படிமான தையல் போட்டுட்டு இதை அப்படியே படிமான தையல் போட்டுட்டு இதுக்கு மேலே ஸ்டிச் பண்ணிடுங்க. ஓகே, ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு இதுக்கு மேலே ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு சுற்றியும் லைனிங் வந்து எப்போது நம்ம அட்டாச் பண்ணோம் இல்லைங்களா, சுற்றி எல்லா பக்கம் ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நடுவில் வந்து பிளாக்கெட் ரெடி பண்ணிடலாம். இப்போ வந்து லைனிங் வந்து சுற்றி ஸ்டிச் பண்ணியாச்சு. லைனிங் எப்பவும் போல் குர்த்திக்கு ஸ்டிச் பண்ணுவேன் இல்லைங்களா, அதே மாதிரி ஃப்ரண்ட் பேக் நான் ரெண்டுமே ஸ்டிச் பண்ணிவிட்டேன். இது ஃப்ரண்ட் பார்ட். ஸ்லீவும் அதே மாதிரி கீழே வந்து அடித்து திருப்பி சுற்றியும் ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து டபுள் ஃபோல்ட் பண்ணிவிட்டு சென்டரை வந்து ஒரு 5 இன்ச்சுக்கு ஓப்பன் பண்ணிக்கிங்க. என்னோடய ஸ்லிட் எவ்வளோக்கு வேணுமோ அதுலேருந்து ஒரு 1/4 இன்ச் எண்டில் இந்த மாதிரி ஷேப்பில் கொடுத்து கட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் பிளாக்கெட் எடுக்கும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சமாக 1/4 இன்ச்சுக்கு கட் பண்ணால் போதும். 2 சைடும் ட்ரையாங்கிள் மாதிரி கட் பண்ணிவிட்டு அதை அப்படியே ஸ்ட்ரைட்டாக அப்படி விரிச்சிருங்க. ஓகே, ஸ்ட்ரைட்டாக விரிச்சிட்டு ஒரு 3 இன்ச் விற்கு நான் அகலம் எடுத்து அதை டபுள் ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். டபுள் ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதை அப்படியே ஒரு 1/4 இன்ச் வச்சு அப்படியே இந்த சைடு வச்சு ஸ்டிச் பண்ணிடலாம். அது க்ளோஸ் பண்ணி 1/4 இன்ச்சுக்கு அப்படியே அதை வந்து ஸ்ட்ரைட்டாக அப்படி ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். ஓகே, வச்சு ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச். இப்போ வந்து இது ஒரு கையை உள்ளே ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போ இது மேலே எடுத்து விட்டோம்னா நம்ம வந்து பிளாக்கெட் ரெடி ஆயிரும். இது ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த சைடு எண்டு இருக்கு இல்லைங்களா, இந்த மேலே இந்த ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் மேலே குறுக்க வந்து ஸ்டிச் பண்ணிடலாம். ஜஸ்ட் ஒரு ஃபிங்கரை வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கனாலே இந்த மாதிரி ஷேப் கிடச்சிரும். இது மாதிரி ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு இது வந்து இப்படி ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போது ஸ்டிச் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து பேக்கை வந்து நல்ல பக்கத்துக்கு மேலே உள்ளே வச்சு நம்ம வந்து 1/2 இன்ச்சுக்கு கேப்பில் எப்பவும் போல் ஷோல்டர் ரெடி பண்ண போகிறோம். ஷோல்டர் வந்து 1/2 இன்ச் கேப்புக்கு வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். இது 1/2 இன்ச் கேப்பில் ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டு நம்ம ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதாவது லைனிங்கும் மெயின் பீஸும் ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து அந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணிடுறீங்களா அந்த சென்டர் பார்ட்டில் கரெக்டாக எக்ஸாக்டாக கையோட சென்டர் பாயிண்ட் இருக்கிற மாதிரி வச்சுட்டு ஃப்ரண்ட்டு ஸ்டிச் பண்ணிடுங்க. இந்த நான் காமிக்கிற மாதிரி ஃப்ரண்ட்டை வந்து இப்படி ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த சைடுலேருந்து நம்ம பேக் ஸ்டிச் பண்ணணும். அப்படியே ஸ்டிச் பண்ணால் வந்து நான் சைடு ஸ்டிச் பண்ணிட்டேன். சைடு மார்க் பண்ணோம் இல்லைங்களா, எவ்வளோ மார்க் பண்ணாங்களோ அது அப்படியே வந்து கீழே வேஸ்ட்டு இங்கே ஒரு 1/2 இன்ச்சுக்கு வச்சிங்களா அங்கே வந்து கெடுத்தையை போட்டு ஸ்டாப் பண்ணிவிட்டு எப்பவும் போல் குர்த்திக்கு வந்து ஜஸ்ட்டு டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுவேன் இல்லைங்களா ஒரு சைட்லேருந்து, அதே மாதிரி நாங்கள் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இங்கே ஒரு சைடு ஃபோல்ட் பண்ணி அப்படியே இங்கே கொண்டு போய் இப்படி இங்கேருந்து ஓப்பன் பண்ணி அப்படியே குர்த்தி ஸ்லிட்டில் வந்து குர்த்தி ஸ்லிட் தனியாக ஒரு வீடியோ இருக்குது, அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி ஸ்டிச் பண்ணணும் அதே மாதிரி ஸ்லிட்டு வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம காலர் ஸ்டிச் பண்ணிடலாம். காலர் ஸ்டிச் பண்ணுறதுக்கு இது சுற்றி இருக்கிற நெக்கு எவ்வளோ இருக்கோ அதை வந்து டேப் வச்சு நல்லா மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்படி இழுக்காமல் இப்படியே
14 வருது. 14 நம்ம எடுத்துக்கலாம். 14 தான் எனக்கு அதோட இது. ஓகே, ஸ்டிச் பண்ணுறதுக்கு நம்ம வந்து 7 இன்ச்சு எடுத்து இல்லைங்களா, அதில் 1 கம்மி பண்ணி 6 இன்ச் எடுத்துக்கங்க. அதாவது அந்த காலர் மெஷர் பண்ணி எடுத்ததுலேருந்து 1 இன்ச் எப்போவுமே கம்மி பண்ணி ஒரு லைன் பண்ணிக்கோங்க. லைன் பண்ணிவிட்டு அந்த காலர் உயரம், கழுத்து உயரம் எவ்வளோ வச்சோமோ அதை வந்து மார்க் பண்ணிக்கலாம். 2.25 வச்சோம் அது மார்க் பண்ணிவிட்டு, இங்கேயும் அதே கழுத்து அகலம் எவ்வளோ வச்சோமோ அதை வச்சு மார்க் பண்ணிவிட்டு, ரெண்டையும் ஆம்கோல் ஸ்கேல் வச்சு ரெண்டையும் ஜாயின் பண்ணிடுங்க. இப்படி ஜாயின் பண்ணும்போது நமக்கு எக்ஸாக்ட் காலரோட மெஷர்மெண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்படி மெஷர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டேப் வச்சு மெஷர் பண்ணி பாருங்கள், கரெக்டாக 7 வரும். ஓகே, இப்போ வந்து காலரோட அகலம் வந்து 1 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். நீங்கள் 1 இன்ச் கம்மியாக வேணுனாலும் 3/4 இன்ச் வேணுனாலும் இந்த மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக கொண்டு வந்து லைட்டாக கர்வ் பண்ண மாதிரி கொண்டு வாங்க. இந்த ஷேப் வந்து காலருக்கு நல்லாயிருக்கும். காலர் கட் பண்ண இல்லைங்களா, அதை ஒரு கிளாத் மேலே வச்சு மேலே அந்த காலருக்கு மேலே இருக்கிறத வந்து நான் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். உங்களுக்கு அயன் பாக்ஸ் இருந்தால் இது ஜஸ்ட் எவ்வளோ சும்மா ஒரு இந்த கேன்வாஷ்க்கு மேலே ஜஸ்ட்டு ஃபோல்ட் பண்ணி அயன் பண்ணிக்கலாம். நான் அயன் பண்ணுறதுக்கு சோம்பேறித்தனம் பண்ணிவிட்டு எப்போவுமே ஸ்டிச் தான் பண்ணுவேன். ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு மேலே வைக்கிறதுக்கு ஒரு நல்ல பக்கம் எடுத்துக்கங்க. அதே கிளாத்தில் நல்ல பக்கம் எடுத்துகிட்டு நல்ல பக்கத்து மேலே நம்ம இப்போ பேஸ்ட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, இந்த கேன்வாஸ் ஷேப் இதை அப்படி ப்ளேஸ் பண்ணிவிட்டு எப்படி ஸ்டிச் பண்ண போகிறோம்னா, இந்த ஷேப் இருக்குது இல்லைங்களா, இந்த ஷேப் மேலே இப்படி ஸ்டிச் பண்ணி உள்ளே இப்படி உள்பக்கமாக இப்படி ஸ்டிச் பண்ணி எப்பவும் போல் ஒரு 1/4 இன்ச் உள்ள விட்டு கட் பண்ணுவீங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு அட்காட் பண்ணிவிட்டு அப்படியே திருப்பிடலாம். திருப்பினா அந்த காலர் ரெடி ஆயிடும். அதுக்கப்புறம் குர்த்தி மேலே அட்டாச் பண்ணி ஸ்டிச் பண்ணிடலாம். ஓகே, இப்போ வந்து இங்கேருந்து இப்படி வச்சு இப்படி சுற்றி நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன். ஸ்டிச் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஃபுல்லாக வந்து நான் கட் பண்ணியிருக்கேன். உள்ளே இங்கே எப்படி ஸ்டிச் பண்ணணுமோ அங்கெல்லாம் அட்காட் பண்ணிவிட்டு மேலே வந்து ஒரு 1/2 இன்ச் விட்டு கட் பண்ணியிருக்கேன் ஸ்டிச்சஸ் போகிறக்கு. இப்போ வந்து திருப்பிடலாம். திருப்பி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்குங்க. அயன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீட்டாக கிடைக்கும். இப்படி ப்ரெஸ் பண்ணி எடுத்துகிட்டு சென்டரை வந்து உங்களுக்கு அட்காட் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி மார்க் பண்ணிக்கோங்க. இது காலர் ரெடி ஆகிடும். அது அப்படியே நம்ம வந்து மெயின் பீஸில் நம்ம குர்த்தி மெயின் பீஸில் இப்படி ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ காலர் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஷேப்புக்கு வந்தால் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போது குத்தாவோட ராங் சைடு எடுத்துகிட்டு இந்த முன்னாடி இது பட்டி வச்சு இல்லைங்களா, அங்கேருந்து எடுத்து இதோட காலரோட ராங் சைடில் இப்படி ஓப்பன் பண்ணால் காலர் வந்து இப்படி ஓப்பன் இருக்கும். ஓகே, இந்த நம்ம மேலே கிளாத் எக்ஸ்ட்ரா விட்டுறீங்களா ஸ்டிச்சிங்க்கு, அந்த நேரம் வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஓகே, இங்கே எண்டிலேருந்து அப்படியே 1/4 இன்ச் நம்ம எவ்வளோ விட்டோமோ அந்த இன்ச்சுக்கு கொஞ்சம் அப்படியே சுற்றி ஸ்டிச் பண்ணிவிட்டு இதில் உள்ளே திருப்பி ஒரு தையல் போட்டால் நம்ம காலர் ரெடி ஆயிரும். ஃபஸ்ட்டு நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். வந்து நம்ம ராங் சைடில் அந்த கிளாத் அட்டாச் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். இப்போ என்ன பண்ணணும்னா இந்த ரைட் சைடில் இப்படி திருப்பி பார்த்தோம்னா இப்படி தான் இருக்கும். ஓகே, இது என்ன பண்ணணும்னா இது ஜஸ்ட் இது பெரிய இருக்கீங்களா, இது அப்படியே இதுக்குள்ளே இப்படி ஃபோல்ட் பண்ணி இது அப்படியே இந்த உள்ளே இருக்கு இல்லைங்களா, இந்த ஸ்டிச்சு உள்ளே இப்படி பார்த்த மாதிரி இப்படி பிடிச்சிட்டு இதை அப்படியே சுற்றி நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஓகே, இதனால் இப்படி நீட்டாக எடுத்து விட்ருங்க. எடுத்து விட்டுட்டு இந்த நேர் கரெக்டாக எடுத்து விட்டுட்டு இந்த ஸ்டிச்சு மேலே இருக்கிறது இல்லையா, இது எப்படியே நம்ம க்ளோஸ் பண்ணி இதை இப்படியே சுற்றி நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்க போகிறோம். ஓகே, இப்போ ஸ்டிச் பண்ணி எடுத்தோம்னா அதுக்கு வந்து குர்த்தா ரெடி ஆகிடும். இப்போ வந்து காலர் வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ வந்து குர்த்தா வந்து ஃபைனல் லுக் வந்து ரெடி ஆகிடுச்சு.